அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ, நான் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நான் பாத்துறேன். கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கவரோட போவீங்களா? அதானே. போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா, இவனை என்னால சமாளிக்க மம்மி முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வரலனா போடா, பாரு அங்க போடா. போடா நீ முதல்ல வண்டியில போடா. இங்க சார். கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ ஐம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்டு ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னம்மா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க 2 பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. அப்புறம் இந்த தட்டிமன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ பட்டிமன்றம் சார். ஓ பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமை நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன், வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு இறங்கணும்? மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. பெரியோர்களே, இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில் அற்புதமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம். இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம். நாம எந்த கட்சியிலையா சேர? அதனால இப்ப என்ன செய்ய போறேன், கட்சி தலைவர்களை அழைக்க போறேன். காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள். தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள். நடுவர் அவர்களே, காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்தது இல்ல. திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பால் இருந்து பாரதியார் எழுதின காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்காங்க. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ஆண்டனி கிளியோபட்ரா, இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தானே சொல்லியிருக்காங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? ஆண்டனி கிளியோபட்ராவோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு. The triple pillar of the world is transformed into a strumpet pool அப்படின்னு கிளியோபட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே 3 தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், ஈஜிப்ட தன் காதலுங்கிற ஆயுதத்தால அழிச்சவதான் கிளியோபட்ரான்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபட்ராவை இவங்க அவதூறா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழகுல இந்த அம்மையாருக்கு பொறாமை. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட்னு எத்தனை உதாரணங்கள் சொன்னாரு. எல்லாமே சோகமான முடிவுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சுகமான முடிவு. அந்த காதலர்கள் செத்தாலும் அவங்க காதல் ஜெயிச்சிருச்சே, அதனாலதான் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். காதலால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. காதலால பல ஜாதிகள் இணைஞ்சிருக்கு. காதல்ங்கிறது ஒரு நெருப்பு, அது எல்லாரையும் எரிச்சிடும். காதல் ஒரு அணையா விளக்கு, அது எல்லாருக்கும் வழிகாட்டும். No no, love is blind. No, love is truth. ஐயா, எங்களுக்கு விளக்குற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஐயா, நானே பழைய நினைப்புல நொந்து கிடக்க. அது எதுக்குயா இங்க? நீங்க நடத்துங்கய்யா. நடுவர் ஐயா, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதல் தானே இருக்கு. காதல் இல்லாத வாலிபமானு கவியரசு கண்ணதாசனை எழுதியிருக்காரு. சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. தங்கச்சி காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனானா. முன்ன பின்ன பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு வயல்ல இருக்காங்க. ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி
எந்த காவியத்திலேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் ராமனுக்கும் சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் அம்பிட்டு பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. சரி அப்படியே இருக்கட்டும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதவியை தேடி போயிட்டாரு. ஆனா அதோட நின்னு இருந்தா பரவாயில்லையா? அது கொலக்கட வரையில போய் நின்னுச்சு. காதல்ங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன் ஒத்து வராது? நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல் எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம். மொத்தத்துல காதல் இல்லாத நாடே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது. காதல் திருமணம் வாழணும், காதல் திருமணம் வளரணும், காதல் திருமணம் ஜெயிக்கணும். நடுவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் காதல பத்தி வீராவேசமா பேசுறாரே, இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன். அதை ஏத்துக்க அவர் தயாரா? சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நடுவர் அவர்களே விட சொல்லுங்க. சிங்கக்குட்டி. நடுவர் அவர்களே, என் ஜாதி என்ன, என் மதம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது. இப்ப இவரை நான் காதலிக்கிறேன். இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா? வகையா மாட்டிக்கிட்டியா? இது டூ மச். பொண்ணு ரொம்ப விவரமான ஆளுதாயா? நாரடி. நோ 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 நடுவர் அவர்களே, இவர்கள் டாபிக்கை வேற திசையாக மாத்தி என்னென்னமோ பேசுகிறார்கள். நீங்க தயவு செய்து அவரை அடக்குங்கள். என்னையா இது? அவங்க ஒரு சொல்லம்பு விட்டு இருக்காங்க, நீங்க ஒரு வில்லம்பு போட்டு அடக்குங்க, அல்லது ஒரு சொல்லம்பு போட்டு மடக்குங்க. ஐயோ பாத்தீங்களா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்க பாக்குறாரு. நீங்க தானே சவால் விட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சவாலை தோத்துட்டேன்னு சொல்லுங்க. இது உனக்கு மட்டும் விட்ட சவால் இல்ல, இந்த ஆண் வர்க்கத்துக்கே விட்ட சவால். இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க தலைவா, ஒத்துக்கோங்க தலைவா. கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. போடுங்கய்யா, மாட்டிக்கிட்டே இல்லையா? போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நானும் ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய? தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என் பையனை அடிச்சது சக்காலத்தி. வாடி வெளியே, ஒரு கை பாத்துறேன். என் பையனை அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன். வாடி. நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி குரல் கொடுக்கறாளா? இருங்க, எங்க பாருங்க, நான் பாத்துக்கறேன். டேய், என்ன சாவு குடுக்குற? உன் புள்ளை நான் தான் அடிச்சேன். என்ன என் கை உடைச்சிடுவியா? போட பாக்க. சுமத், இவ இறக்க இல்லாம சின்ன பையனை அடிச்சிருக்க. அவன் என்ன அனாதை நினைச்சியா? என்னங்க, இவன் உங்க குழந்தை தானே? உங்க குழந்தை தானே? இவன் அடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கல? சும்மா இருங்களே. இந்த பார், ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊரை கூட்டுற? நான் சுட்டுனாலதான் இந்த கூட்டம் கூடிச்சு. கோட்டை கோயில் சாமி, ரொம்ப ஆட்டம் போடாத. துப்பாக்கி உங்காலே விழுந்துட போகுது. மூஞ்சூரு மூஞ்சி சின்ன பின்னமாயிடும். ஐயோ அம்மா, என்னமா இது? என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சுமதி, நான் சொல்றது சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பார், பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணு உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா, அவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க நானும் ஓடி வந்தவளா? என்ன சும்மா இருக்கீங்க? ஐயோ சுமதி. சுமதி இல்ல, காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கான். நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல, சுமதி. ஐயோ மாப்ள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதைய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அனுப்பிடுவேன்.
நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டொப்பு டப்புன்னு சுடுறதுக்கு ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளைக்கு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு என்ன சுடுறேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதையை உங்க பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா? மகனே, போடுங்க அவனை. இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு அதானே? இருக்க? என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற, பிச்சு புடுவான் படுவா. ஏய் என்ன அடிச்சிட்டு இல்ல? ஆமா. உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டு இல்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். சீ, போடா, போடா. அப்பா 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 போதுமா போதுமா? இப்போ முதல்ல என் புள்ளைய அடிச்சீங்க, இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க. நான் மட்டும் தான் பாக்கி. என்ன அடிச்சிருங்க? ஏன் விட்டு வைக்கிறீங்க? அடிங்க, அடிங்க. ஏய், போடாத, தொட்டா கை உடைச்சிருவேன். என்னங்க அவ தொடர, நீங்க சும்மா இருக்கீங்க? ஐயோ காயத்ரி, வீட்டுக்குள்ள போய் நான் ஏன் உள்ள போனோம்? அவதான் வம்பு கிட்ட முதல்ல அவளை போக சொல்லுங்க. காயத்ரி, இங்க பாரு சுமதி, ஊரே வேடிக்கை பாக்குது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய. ப்ளீஸ் மா, ப்ளீஸ். இப்படி செல்லமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன். நான் ஒண்ணும் அந்த மாதிரி வார்த்தை மீறவில்ல. நான் வரேன் மாமா. அப்பாடா. வாங்க போலாம். ஓடிருங்க. என்னங்க? என்ன மயங்கி நிக்கிறீங்க? ஏய், நான் ஒண்ணும் மயங்கலையே. வீட்டுக்கு வாங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. ஐயோ. காயத்ரி, அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.